இது மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஏஐ மட்டுமே சார்ந்து இருக்காதீங்க, ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கணும். இந்த ஏஐயோட இம்பாக்ட் எனக்கு எப்போ ரியலைஸ் ஆச்சு அப்படின்னா, ஆக்சுவலா இப்போ ஃபியூ இயர்ஸா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுப்பாங்க, நம்ம ஆல்ரெடி நம்ம கோட்லாம் இருக்கும், ஜஸ்ட் அந்த கோடை கொண்டு போய் ChatGPT கொடுப்போம், அந்த ரெக்யர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அது மாத்தி கொடுத்துரும். ஜஸ்ட் அதை ஒரு வேலிடேட் பண்ணுவோம், வேலிடேட் பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணிடுவோம், ஒர்க் முடிஞ்சு. ஸோ நம்ம எதுவும் பெருசாக ஒர்க் பண்ண மாட்டோம். இந்த டைப் பண்றதுக்கு வேலையே இல்லை. கரெக்டா நம்ம கொடுக்க போறோம், காப்பி பேஸ்ட் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பழகிட்டோம். சடனா என்னாச்சு, ஒரு நாள் மேனேஜர் கால் பண்ணாரு, நாகராஜ் கேன் யூ ஹேவ் a minute to talk அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லி நானும் ஜாயின் பண்ணிட்டேன். போய் காலில் ஜாயின் பண்ணா மேனேஜர், லீடு, கிளைண்ட் எல்லாம் உட்காந்துருக்கான். என்னடான்னு பார்த்தா ஒரு கிரிட்டிக்கல் ப்ரொடக்ஷன் இஷ்யூ. ஒரு ப்ரொடக்ஷன், சரி ஓகே ப்ரொடக்ஷன் ஃபிக்ஸ் தானே, பண்ணிடலாம் அப்படின்னு தைரியமா, நமக்கு தான் ChatGPT இருக்கு, எப்படி கேட்டா கொடுக்க போறோம், பண்ணிடலாம் அப்படின்னு நான் தைரியமா உட்காந்துட்டேன். அதுல ஒருத்தன் கேட்டாங்க, என்ன கேட்டா தெரியுமா, நாகராஜ் கேன் யூ ப்ளீஸ் ஷேர் யூர் ஸ்கிரீன் சோ தட் வி ஆல்சோ கேன் சி அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினா கேட்டான் பாரு, அள்ளு விட்டுருச்சு. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேன், சரி ஓகே பண்ணிடலான்னு பண்ணிட்டு அந்த டேட்டாவை ஒரு டேபிள்ல போய் ஸ்டோர் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு டெல்டா டேபிள் கிரியேட் பண்ணணும். 10 வாட்டி சின்டெக்ஸ் எரர் என்ன காரி துப்புது. ஒரு டேபிள் கிரியேட் பண்ண முடியல. ஒரு காலத்துல எவ்வளவு லைன், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன் அசால்ட்டா ஓனா பில்ட் பண்ணுவேன். இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்றது சின்டெக்ஸ் எரர் வருது. அப்ப புரியுதுங்களா எந்த அளவுக்கு நம்ம ஏஐ ஃபுல்லா சார்ந்திருக்கோன்னு.